மாநில சுயாட்சியை வலியுறுத்துவது போல பிரிவினைவாதத்தை வலியுறுத்துகிறது திமுக. இதுக்கு அடிப்படை தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேள்வி அவசியப்படாது. மாநில சுயாட்சி திமுகவுடைய பிரதான கொள்கையாக பார்க்கப்பட்டது, தன்னுடைய முதன்மையான கொள்கையாக வேலை செஞ்சிருக்கணும்ல. நீங்க பிரச்சனை வந்தாதானே நீங்க உடம்பு சரியில்லைனா தானே நீங்க ஊசி போட போறீங்க. பிரச்சனை இல்லாம முழக்கம் வராது. நீங்க அங்க பிரச்சனைகளை வரலையே, நமக்கு ரிலாக்ஸேஷன் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க ஃப்ரேம் பண்ணி நீங்க எந்த கருத்துக்களும் கேட்காம மாநில அரசுகளுடைய ஒப்புதல் வாங்காம ஒவ்வொரு குழந்தைகளும் மூன்றாம் வகுப்பில் தேர்வு எழுத வேண்டும். 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புல 2 செமஸ்டர் பேட்டர்ன், நீங்க 12ஆம் வகுப்புல 2 செமஸ்டர் பேட்டர்ன் நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்களே. அப்ப நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? நீ இதை ஒத்துக்கலன்னா நாங்க காசு கொடுக்க மாட்டோம்ங்கிறீங்க. நீ என்னையா 2100 கோடி கொடுக்குறது? நீ 10,000 கோடி கொடுத்தா கூட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நான் ஒரு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ ஹச்ராஜான்னு சொன்னது சொல்றேன், இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் முத்தமிழறிஞர் கலைஞர். நிதானமா கையாள தெரியும், பதட்டமே படுறது இல்லையா அவரு. இன்னைக்கு இந்த தீர்மானம் வருவதற்கான காரணம் என்ன? கடந்த 50 ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டு இருந்த கேள்வி இருக்கு. நமக்கு காங்கிரஸ் இருந்த வரைக்கும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜ தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாநில சுயாட்சி கோரிக்கை, அதை வலியுறுத்தி நேற்று நடைபெற்ற தீர்மானம், அதை ஒட்டி மாநில சுயாட்சியை வலியுறுத்துவது போல பிரிவினைவாதத்தை வலியுறுத்துகிறது திமுக அப்படின்னு இன்றைய பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. முதற்கட்ட பார்வை இதை பற்றி உங்களுடைய. இதுக்கு அடிப்படை தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேள்வி அவசியப்படாது. அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லைங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். வரலாறுல புரிதல் இல்லாம இருக்காங்க. அவங்க ஒரு ஆதிக்க மனப்பான்மையில தான் கொண்டு போறாங்கிறது பின்னாடி வரும்போது புரியும். நம்ம வரலாறை திரும்பி பார்ப்போமே. நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்களாக இருந்தவர்கள், பல்லவர்களும் குறுகிய காலம் ஆண்டிருக்கிறார்கள். அவங்க ஆண்ட பிறகு சிறுக சிறுக ஆங்கிலேயர் நம்மளுடைய நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தி ஆங்கிலேயர்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த மண்ணினுடைய தன்மை ஏற்பட்டிருக்கு. அது மெட்ராஸ் ப்ராவின்சியல் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. அப்படிதானே நமக்கான வரலாறு இருந்துச்சு. அப்ப நம்ம யாரு கீழே இருந்தோம்? பிரிட்டிஷர்ஸு கீழே இருந்தோம். அதுக்கு முன்னாடி நமக்கு டெல்லிக்கு நமக்கு கனெக்ஷன் கிடையாது. இல்ல, இப்ப நிகழ்ச்சி பாக்குறவங்களே கவனமா இன்னொரு கேள்வி முன் வைப்பாங்க. இப்ப நம்ம பதிவு பண்ணதுல இருந்து முகலாயர்களை தவிர்க்கிறோமோ அப்படின்னு. முகலாயர்களை தவிர்க்கல. முகலாயர்களை தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளா நம்ம கிழக்கத்திய நாடுகளோட, நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட நம்ம வணிக தொடர்புல வலுவா இருந்தவங்க. சரி, நீங்க மிடில் ஈஸ்ட் நீங்க தவிர்க்கவே முடியாது. நீங்க இஸ்லாம நீங்க நம்ம பழைய திராவிட நிலப்பரப்பை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நீங்க இன்றைய கேரளா, சவுத் கர்நாடகா, சவுத் ஆந்திரா, இந்த முழுமையான தமிழ்நாடு, யாரோட வர்த்தகத்துல இருந்தோம்? நம்ம யார் நம்மோட வர்த்தகம் புரிந்தார்கள்? ரோமர்களும் சரி, கிரேக்கர்களும் சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வர்த்தகம் புரிஞ்சிருக்காங்க. கப்பல்கள் யாருடைய கப்பல்கள் வந்தன? மிடில் ஈஸ்ட்ல இருந்த அரேபியர்கள் சென்றார்கள். அவர்கள் தான் யவனர்களா நம்மளோட இலக்கியங்கள்ல நம்ம இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கும் அவங்களுக்கு நெருங்கின தொடர்பு இருக்குங்க. இன்னைக்கும் சொல்றேன், நீங்க காரைக்கால் ஆகட்டும், நீங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஆகட்டும், இந்த செக்டர்ல இருக்கக்கூடிய பழைய நம்மளுடைய மரக்காயர் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, நம்ம உறவுகள், அவங்கெல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்களா உறவாத்தான் அங்க இருந்திருக்காங்க. வர்த்தக ரீதியான தொடர்போடு நம்மளோட இருந்தார்கள். ஆதிக்கத்துல கிடையாது. இது வர்த்தக தொடர்பு. நீங்க வடநாட்டுல இந்தியால இருக்கக்கூடிய பாம்பேவாகட்டும், இல்ல நார்த்ல இருக்கக்கூடிய முகலாயருக்கான தொடர்பு, அவர்களுக்கான பகை வேற. நமக்கு பகையே கிடையாது என்னைக்குமே. இஸ்லாமியர்கள் அவர்கள் நம்மோட உறவாக இருந்தவர்கள், வர்த்தகம் புரிந்தவர்கள். நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா, இஸ்லாம் தோற்றுவித்த பொழுது இங்கு சேரமான் மன்னன், இங்கு அதே காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய மன்னன் முகமது நபி அவர்களை சந்திக்க சென்று மீண்டு இங்க ஒரு இஸ்லாமுக்காக அதன் மீது நம்பிக்கை கொண்டு இங்க ஒரு தொழுகைக்கான இடத்தை உருவாக்குனதா இன்னைக்கு நமக்கு அந்த வரலாறு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க அந்த கேள்வி தயவு செஞ்சு வைக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உண்டான தொடர்புங்கிறது, அதாவது இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னு சொன்னா, நெடுங்கால பந்தம் நமக்கு அவங்களோட இருந்துகிட்டு இருக்கு, பகையாக இல்லை. இந்த பார்வை
இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப நீங்க ஆங்கிலேயர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுதுதான் வந்து நம்ம என்ன ஆகிறோம், இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே நமக்கு போறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. இல்லைன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம போகல, நம்ம பிரிட்டிஷர்ஸு கீழே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப நமக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை இருந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிட்டு நம்ம எங்கேயாவது கோர்ட்ல வாதிடணும்னா கூட இங்கிலாந்துக்கு போய் தான் நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகளை போராடி நம்ம வந்து பெற்றுக்கிட்டு இருந்த வரலாறு நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அவர்கள் தான் நமக்கு பல்வேறு சூழ்நிலைகள்ல இங்க இருக்கக்கூடிய பிராமணிய ஆதிக்கமாகட்டும் இல்ல ஜாதி பிரிவினைகளுக்கு எதிராக நிறைய சட்டங்களை நமக்கு சாதகமாக்கி நமக்கெல்லாம் வந்து படிப்பறிவை கொடுத்ததற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்ப நம்ம இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள போகும் பொழுதே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸோட தான் நம்ம வந்து போனோம். அதை வந்து நீங்க மறுக்க முடியாது. சரி, அப்ப நமக்கு பிரதானம் என்னவா இருந்துச்சு, சுதந்திரம் ஒண்ணுதான் பெரிய நோக்கமா இருந்துச்சு. ஆங்கிலேயரை விட்டு வெளியே வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நாம ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒத்துக்கிட்டு இனி அதை எப்படி பிரிக்கலாம்னு முடிவெடுக்கும் பொழுது தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்களுக்கான தனி மாநிலமாக அதனுடைய அடையாளங்கள் எந்த நிலையிலும் அழிக்கப்படாது அல்லது அதற்கு பாதகம் வராது, அங்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் எதுவும் மறைக்கப்படாது, கலாச்சாரத்திற்கு எந்த குறையும் வராது, நீங்கள் இந்தியாவில் ஒரு அங்கமாக உறுதியாக அனைத்து உரிமைகளோடும் இருப்பீர்கள் என்கின்ற ஒரு 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 உத்தரவாதத்தோடு தான் நம்ம வந்து இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள சேர்ந்ததா தான் நமக்கு இருக்கக்கூடிய வரலாறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு. அப்ப இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கின பிறகு நமக்கான 2 பிரிவுகள் நமக்கு தேவைப்படுது. ஒன்னு ஃபெடரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. அவர்கள் என்ன தேவையான அதிகாரங்களை வைத்துக் கொள்வது, மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் என்னவாக இருக்கணுங்கிறத ஒரு நெடிய போராட்டத்துக்கு பின்பு கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அம்பேத்கர் அவர்கள் நிறைய வகுத்து கொடுத்தாங்க. அதை தீர்மானிக்கிற இடத்துல யார் இருந்தா, தீர்மானிக்கிற இடத்துல யார் இருந்திருந்தாலுமே கூட அது அங்க அந்த ஸ்ட்ரக்சர் ஏற்பட்டதுலதான் நிறைய பிரச்சனைகளே இருந்துச்சு. நீங்க யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்டேட்ஸ் தான் பவர்ஃபுல். ஸ்டேட்ஸ்ல இருந்துதான் வந்து யூனியன் பவர் ஆக்குறாங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பவர் ஆக்குறாங்க. இங்க ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, தப்பு இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம். சென்டரை கொஞ்சம் பவர்ஃபுல்லா வச்சுட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு சப்சிடரியா மாத்திட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏற்பட்ட ப்ராப்ளம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஒட்டி தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள். நமக்கு கிட்டத்தட்ட 49 நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த நாள், அதற்கு முக்கியமான அடிகோல் நாட்டப்பட்ட நாள் அந்த வருடம். அதன் பிறகு நமக்கு ஏற்பட்ட தொடர் பிரச்சனைகள், ஒன்றிய அரசிலிருந்து நம்ம மீது திணிக்கப்பட்ட மொழி கட்டாயம், ஹிந்தி திணிப்பு நமக்கு இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. இதெல்லாம் மறுக்க முடியாது, வரலாறு உண்மைதானே. நம்மளுடைய நிதி ஆதாரங்களை பெறுவதற்காக, நம்மளுடைய வளங்களை நிலைநிறுத்துவதற்காக, நம்முடைய தொழில்களை பெருக்குவதற்காக தான் வந்து நம்ம நம்முடைய திராவிட நிலப்பரப்புல திராவிட நாடு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை அன்னைக்கு அண்ணாவும் வலியுறுத்தினாங்க. அந்த கோரிக்கைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் வந்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா சீன போர் வருகின்ற பொழுது நாடு முக்கியமா அல்லது தனியாக ஒரு மாநிலத்தினுடைய பிரிவு, இந்தியா ஒன்றியத்தை விட்டு பிரிவது முக்கியமாகும் பொழுது அவர் அந்த கட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, இந்த கட்டத்தை நாங்க அப்படியே நிறுத்திக்கிறோம், இது இருக்கட்டும், ஆனா நாங்க வைத்திருந்த காரணங்கள் எதுவுமே இன்னும் வந்து எங்களை விட்டு போகல, அத்தனை காரணங்களும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு தொழில் இன்னும் பெருகணும், எங்களுடைய கல்வி வளம் இன்னும் பெருகணும், அதற்காகத்தான் நாங்க வந்து தனியா கேட்கிறோமே ஒழிய வேற எந்த ரூபமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாங்க அந்த காரணங்கள் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு, ஆனா அந்த கோரிக்கையை மட்டும் நாங்கள் கைவிட்டு விடுகிறோம். ஏன்னா அன்னைக்கு சீன போர் வந்த பொழுது சீனாவுக்காக இந்தியா ஒன்றிணைந்து இருந்தா தான் போராட்டத்துல ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கட்டமைப்பு ஏத்துக்கிறாங்க. அப்ப நீங்க 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 எடுத்து பார்த்துக்கோங்க, அன்னைக்கும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருந்தோம். பிறகு காங்கிரஸ் சிறுக சிறுகுதான் நம்மை புரிந்து கொண்டது. ஒரு 25 ஆண்டு கால பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, தமிழர்களுக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாறை எழுத வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களிடமிருந்து தான் எழுத வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இரும்பின் தொன்மை நம்ம வச்சிருக்கோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்க, நீங்க பாத்தீங்க, இரும்பை உருக்கி அதை வந்து ஒரு ஆயுதமா மாத்துவதற்கான தன்மை, ஒரு மெட்டலர்ஜி நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு நாகரிகமா இருந்திருப்போம். கீழடி எடுத்து பார்த்தோன்னா எவ்வளவு பெரிய நாகரிகமா நமக்கு இன்னைக்கு ஆதாரங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அங்க எங்கேயுமே கற்பனை தன்மைகள் இல்லை, எல்லாமே நிஜம், எல்லாம் அறிவியல் பூர்வமான ரிசல்ட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. எங்கேயும் கற்பனை கதாபாத்திரங்களுக்கு வேலை இல்லை. நீங்க அங்க இருக்கக்கூடிய டையிங் நாலேஜ் அவனுக்கு இருந்ததாகட்டும், அவனுக்கு இருக்கக்கூடிய சானிடேஷனுக்கு வச்சிருந்தா இங்கிலீஷ் பயன்படுத்துற நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இருமொழி கொள்கை தான் நமக்கு வச்சிருக்கோம். இன்னும் ஈஸியா புரியணுங்கிறதுக்காக தான் நான் ரெண்டையும் கலந்தே நான் பேச விரும்புறேன் நான். அப்ப நீங்க இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னு சொல்லி சொன்னா, நமக்கு தாயக்கட்டையெல்லாம் வந்து ஐவரியில செஞ்சிருந்தாங்க, யானையினோட தந்தத்துல
விளையாட்டுங்கிறது எப்ப தெரியுமா ஒரு நாகரிகத்துக்குள்ள வரும்? நீங்க பண்பட்ட நாகரிகமா, உங்களுக்கு தொழில்கள், உங்களுக்கு ஒரு 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 நல்ல நாகரிகம், ஆரோக்கியமான ஒரு நாகரிகம், நல்ல கல்வி அறிவு எல்லாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அதற்கு அடுத்த நிலையில தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வரும், இந்த விளையாட்டுக்கான நேரம்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாகரிகமாக நாம 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலையில இருந்திருக்கோம். இன்னும் ஒரு ஆதாரத்தையும் சேர்த்து பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா இதை தெரிஞ்சாதான் இன்னைக்கு நம்ம ஏன் சுயாட்சி கேட்கிறோம்ங்கிறதுக்கான மாநில சுயாட்சிக்கான காரணம் புரிய வரும். நீங்க நம்மளுடைய வர்த்தகம் கிரேக்கர்களோடு இருந்த பொழுது நம்ம என்னெல்லாம் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம்னு சொல்லி நான் பதிவு பண்ண விரும்புறேன். நம்ம அப்பவே காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஐவரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், யானை தந்தங்கள், ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அதுக்கு மேல இன்னும் ஒரு படி மேல போகணும்னு சொல்லி சொன்னா மயில் இறகுகளை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட வந்து நம்ம கிட்ட இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட உலகத்துல இருந்த டிராவலர்ஸ் நான் சொல்றேன், நான் ஹெரோடாட்டஸ், டாலமி, பிளைனி, ஸ்ட்ராபோ இவங்கெல்லாம் உலகத்துல இருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று டிராவலர்ஸா இருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனுடைய பதிவுகள் இன்னமும் வந்து ஐரோப்பா நாடுகள்ல பதிவுகளா இருந்துகிட்டு இருக்கு. அதுல தெளிவா சொல்றாங்க திரமிழ நாடுன்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் நீங்க நம்ம திராவிட நாடு நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே எதுலையுமே பொய்யோ கட்டுக்கதையோ இல்லவே இல்லை. அப்ப ஆதியில இருந்து இந்த நாகரிகம் ஒரு சிறந்த நாகரிகமா இருந்திருக்கிறது. இதற்கு எப்போதுமே தனித்து தன்னுடைய தனித்துவம் இழக்காமல் தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளுகின்ற ஒரு பண்பட்ட நாகரிகம் தான் இந்த தமிழர் நாகரிகம். அப்ப நாம விதியின் வசத்தால் சரியா சொல்லணும்னு சொல்லி சொன்னா இந்த இந்தியாங்கிற கட்டமைப்புக்குள்ள நாம ஒரு பெரிய நம்பிக்கையோட இதோடு நாம் இணைந்திருந்தோம், இணைந்தும் இருக்கிறோம், இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதான் நிதர்சனமான உண்மை. அப்ப எங்களுக்கு இப்ப எங்கெங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா அடிப்படையில நீங்க கல்வியில கொண்டு போய் நீங்க கை வைக்கிறீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க ஃப்ரேம் பண்ணி நீங்க வந்து அவசரமா நீங்க வந்து எந்த கருத்துக்களும் கேட்காம மாநில அரசுகளுடைய ஒப்புதல் வாங்காம நீங்க ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை நீங்க வந்து NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒன்ன ஃப்ரேம் பண்ணி அது RSSனுடைய நபர்களை கொண்டு அவர் அந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்துகின்ற வகையில நீங்க NEP நீங்க டிசைன் பண்ணி நீங்க அதை கட்டாயமா தமிழ்நாடை ஒத்துக்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த விதத்துல அது நியாயமாகும்? நீங்க நமக்கு இருக்கிற வரலாற நம்ம எழுதுறதா இல்ல அவன் சொல்ற எடுத்துக்கிட்டு ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறது நியாயமாகுமா? அப்ப நம்ம அமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வரலாறுக்கான இடம் எங்க இருக்கு, என்ன உறுதி இருக்கு இதுல? ஒண்ணு ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இவங்க அடுத்து நினைக்கிறது வந்து மொழிக்கு அழிப்புக்கு உண்டான வேலையை பாக்குறாங்க. இவங்க சமஸ்கிருதத்தை நேரடியாவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளோடு தொடர்புடைய சமஸ்கிருதத்தை பல்வேறு நிலைகளில் 10ஆம் வகுப்பு வரை சொல்லித் தருவோம்னு சொல்லி சொல்றாங்க. நேரடியாவே சொல்றாங்க சார், மறைச்செல்லாம் சொல்லல. ஹிந்தியாவது மறைஞ்சு வந்துச்சுன்னு நம்ம சொன்னோம், திணிப்புன்னு சொன்னோம். சமஸ்கிருதத்தை நேரடியாவே சொல்றாங்க. இதை எந்த ரூபத்திலையும் நமக்கு ஏற்பு கிடையாது. 4.16, 4.17, 4.18 NEP பாலிசி எடுத்து நீங்க படிச்சுக்கோங்க. சமஸ்கிருதத்தை சொல்லித்தரதுக்கு இங்க என்ன அவசியம் ஏற்படுது? அவசியமே இல்லை. அதை சொல்லித்தரதுக்கு என்ன இருக்கு? கட்டுக்கதைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க அதெல்லாம் இங்க ஏன் கட்டாயமா கொண்டு வந்து எங்க மாணவர்கள்ட்ட திணிக்கிறீங்க? நீங்க அடுத்து மாணவர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் நீங்க சேர்த்த விரும்புறது நீங்க குலக்கல்வி முறையை கொண்டு வந்து சேர்த்துறீங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நீங்க செய்தொழிலில் உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை இவங்க செய்யக்கூடிய தொழில ஈடுபடுத்தலாம்னு 2016 நீங்க சட்டத்தை அமெண்ட் பண்ணிருக்கீங்களே. இதை நீங்க அமெண்ட் பண்ணிட்டு நீங்க 2019, 2020 நீங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க என்ன சொல்லுறீங்க? ஒவ்வொரு குழந்தைகளும் 3ஆம் வகுப்பில் தேர்வு எழுத வேண்டும், 3ஆம் வகுப்பிலிருந்தே அவர்களுக்கு ஒரு கைத்தொழில் அல்லது செய்தொழில் கற்றுத்தரப்பட வேண்டும் கட்டாயம் வச்சிருக்கீங்களே. 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புல 2 செமஸ்டர் பேட்டர்ன், நீங்க 12ஆம் வகுப்புல 2 செமஸ்டர் பேட்டர்ன் நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்களே. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? 3ஆம் வகுப்புல ஒரு குழந்தை, ஒரு சமையல்காரரோட குழந்தை படிக்க போகுது, அந்த குழந்தை 3ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா அது கட்டாயமா வந்து ஒரு கைத்தொழில் ஒன்று கத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துகிட்டு இருக்கு. அந்த அப்பா டெய்லி வந்து காலையில அவருடைய சமையல் வேலைக்கு என்ன பண்ணுவாரு? நீங்க ஆளு கூலிக்கு வேலைக்கு சேர்த்திருப்பாரு, காய்கறி எறியறதுக்கு ஒரு வேலை ஆள் சேர்த்திருப்பாரு. ஏன்னா அவனுக்கு தான் படிப்பு இல்லையே, கம்முனு வாடா 600 ரூபா நான் கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தினைக்கும், நீ வந்து கம்முனு காய்கறி எறியற வேலையை நீ பார்த்தா என்னடா அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா ஒரு தகப்பனுக்கு? ஆனா நாம நம்மளுடைய மாடல் என்ன சொல்றோம்? திராவிட மாடல் என்ன சொல்றோம்? நம்மளுடைய நாகரிகத்துல நம்ம எவ்வளவு பண்பட்ட நாகரிகமா இருந்தா 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கைத்தொழில் கத்துத்தரதே கிடையாது. நீ படி, 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீ ஆல் பாஸ். முதல்ல சமுதாயத்துல வாழ்றதுக்கு எப்படின்னு கத்துக்க, உனக்கு தேர்வே கிடையாது.
நீ உறவுகளோட எப்படி வாழ்றது, சமுதாயத்துல எப்படி நாகரிகத்துல நீ எல்லோட இணைஞ்சு வாழ்றது, இதை கத்துக்க நீ முதல்ல. நீ அடுத்து 9வது 10வது மட்டும் தான் நமக்கு டெஸ்ட். அப்புறம் நமக்கு பாலிடெக்னிக் தான் நமக்கு 11th and 12th. விருப்பப்பட்ட பாலிடெக்னிக்கு போய்க்கோ, இல்லைன்னா நீ பாலிடெக்னிக்ல உனக்கு கட்டாயம் கிடையாது. அப்ப இதுதான் இந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு வந்து ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம காட்டுது. உலகம் பூரா இன்னைக்கு தமிழர்கள் எல்லா உலகம் பூரா போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா எதனால போயிருக்காங்க? இந்த ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்ப நீங்க கல்வியில நீங்க NEP பாலிசியை நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க மற்ற மொழியை கத்துக்கிறதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. சமஸ்கிருதம் ஒரு மொழியை நீங்க கட்டாயமா வச்சிருக்கீங்க. அப்ப 3ஆம் வகுப்புல ஒரு படிக்கக்கூடிய குழந்தை ஆங்கிலத்தை படிக்குது, தமிழை படிக்குது, கூட சமஸ்கிருதத்தை சேர்த்து படிக்கணும்னா அது அறிவியல் படிக்கிறதுக்கு கவனம் செலுத்தணுமா, அல்லது சமஸ்கிருதம் போன்ற இன்னொரு மொழியை கொடுத்தா அதுக்கு பயம் வருமா? இங்கிலீஷே பாதி பயமா இருக்கு அந்த வயசுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. நீங்க இன்னொரு மொழியை கொடுத்தீங்கன்னா அப்ப கட்டாயமா நீங்க என்ன பண்றீங்கன்னா சாமானியர்களுக்கு படிப்பு அவசியம் இல்லாததா மாத்திர வேலையை நீங்க செய்யறீங்க. ஏதோ ஒரு தொழிலுக்கு வேலைக்கு போன்றீங்க. ஆனா இந்த NEP பாலிசி IGCSEயோ இன்டர்நேஷனல் சிலபஸ்க்கோ அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா நீங்க IGCSE நீங்க இன்டர்நேஷனல் சிலபஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்கணும். அப்ப இலவச கல்விக்கான இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இலவச கல்வியில போய் படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாமானியர்கள் எல்லாருமே எங்க போய் சேரணும்? கூலி தொழிலுக்கு ஓடிடணும். 3ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டானா வேலைக்கு ஓடிடணும், 5ஆம் வகுப்புல ஓடிடணும். அப்ப கல்வியில் நீங்கள் கை வைக்கிறீர்கள். இதை நாங்க ரெசிஸ்ட் பண்றோம். அப்ப நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? நீ இதை ஒத்துக்கலன்னா நாங்க காசு கொடுக்க மாட்டோம்ங்கிறீங்க. நீ என்னையா 2100 கோடி கொடுக்குறது? நீ 10,000 கோடி கொடுத்தா கூட எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாங்கள் எதிர்காலத்தை கெடுக்க மாட்டோம். 2000 வருடங்களுக்கு பின்னாடி எங்க குழந்தைகளை நாங்கள் அனுப்ப மாட்டோம். அப்படி ஒரு கலாச்சார சீரழிவை எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுக்க தயாரா இல்லைன்னு தான் எங்களுடைய தலைவர் சொன்னாங்க. அது கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு. மாநில பட்டியலுக்கு அவசியம் கொண்டு வந்தாக வேண்டும்ங்கிறது தான் நேத்து நாம தீர்மானத்துல சுயாட்சி நம்ம கேட்கறது மாநில சுயாட்சியில ஒரு முக்கியமான காரணமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நீங்க இன்னொன்னு வச்சுக்கோங்களேன், மொழி அளிப்பதற்கான மறைமுக வேலைகளை இவர்கள் வந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை வந்து நீங்க மறுக்கவே முடியாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியா ஃபுல்லா 22 லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் நீ எதை வேணாலும் நீ படிச்சுக்கலாம்னு சொல்றான். ஆனா கடந்த 7 ஆண்டுகள்ல சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட 2600 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா உருவாக்கி வச்சிருக்கான். நீங்க தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க வெறும் கொடுத்துருக்க கூடியது 60 கோடி வேணுமா? அப்ப மொழி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவசியம் நமக்கு சுயாட்சி தேவைப்படும், மாநில சுயாட்சி தேவைப்படும். நம்மளுடைய கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்ப நான் நினைத்த ஸ்ட்ரக்சர் நான் சொல்றேன், இன்னைக்கு எங்க டெவலப் ஆகி வந்து நிற்கிறோங்கிறத நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 1100 குழந்தைகள் வந்து கடந்த ஆண்டு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அப்ப நம்மளோட கல்வியின் தரம் IIT NIT தைவான்ல போய் 3 பிள்ளைங்க படிக்குதுங்க, தைவான் யூனிவர்சிட்டியில. அப்ப நம்மளோட கல்வியோட தரம் எந்த அளவுக்கு வசந்திருக்கு? பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் சேர முடியுமா? நான் சொல்றது அரசு பள்ளி மாணவர்கள் ஆதாரத்தோட நான் சொல்றேன். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன கேட்டீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எந்த பள்ளியில இருந்துங்கிற புள்ளிகள் விவரத்தோட நான் சொல்ல முடியும். 1100 குழந்தைகளுக்கு மேல இதுவரைக்கும் வரலாற்றுல இல்லாத வகையில இத்தனை குழந்தைங்க போய் இன்னைக்கு படிக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட்ல இன்னைக்கு வந்து சொல்றாங்க இல்லையா, சமகிரக சிக்ஷா அபியான்ல அதுக்குன்னு பேராமீட்டர்ஸ் 20 பேராமீட்டர் இருக்கு. 19 பேராமீட்டர்ல நாம வந்து A கிளாஸ்ங்க. ஒன்னே ஒண்ணுல மட்டும் தான் இல்லை. எதுல தெரியுமா? ஒகேஷனல் இல்லை. ஆமா இருக்காது. ஏன்னா நாங்க தான் வந்து குழந்தைங்களுக்கு வேலை சொல்லி தரது இல்லையா, படின்னு தானே சொல்லி தரோம். அதுல நாங்க வராது ஒன்றும் பெரிய எங்களுக்கு பெருமை தான் உருவத்துல பார்த்தா. அப்ப 19க்கு 19 நாங்க சரியா இருக்கோம் அப்படிங்கிறது உன்னுடைய என்ன எவாலுவேட்டிங் பேட்டர்ன் ஒத்திருக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை நீங்க வந்து நசுக்குறீங்க, நீங்க ஆதிக்கம் செலுத்த விரும்புறீங்க, NEP இங்க புகுத்து நினைக்கிறீங்க, நாங்க மறுக்கிறோம். அப்ப பணத்தை நிறுத்துறீங்க. இது ஒண்ணுக்கு மட்டுமா பணத்தை நிறுத்திருக்காங்க? 100 நாள் வேலை திட்டம் உட்பட பல MN ரேகாக்கு நிறுத்திட்டாங்க. நீங்க அடுத்து நம்மளுடைய என்ன சொல்லி சொன்னா ஜல்ஜீவனுக்கு 4000 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க எல்லா திட்டங்களுக்குமே இப்ப வந்து இந்த SC STக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அருந்ததியர் சமூகத்திற்கு. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அது லாஸ்ட் ஒரு குவார்டர்ல நிறுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன, ஆனா நீங்க இதெல்லாம் நிறுத்துறீங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எவ்வளவு வருமானம் பெறுறீங்கன்னு நான் சொல்லவா? இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் அத்தனையுமே உலக தரத்திலான தொழில்களா மாறி இருக்கு. முதலீட்டுக்கு பெரிய தலைமை இந்த 5 வருஷத்துல அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு கொடுத்தோம், ரயிலுக்கு இவ்வளவு கொடுத்தோம். இது 2 தவிர ஏதாவது சொல்றீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்? இங்க முதல் போட்டா திரும்ப உங்களுக்கு வட்டியோட இல்ல நல்ல லாபத்தோட திரும்ப வந்து தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு பணம் எடுக்கிறதுக்கான ஒரு கருவியா
தமிழர்களை நீங்க பயன்படுத்திட்டு வர்றீங்கிறது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை. இன்னைக்கு இந்த தீர்மானம் வருவதற்கான காரணம் என்ன? கடந்த 50 ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தன்ற கேள்வி இருக்குல்ல. நமக்கு காங்கிரஸ் இருந்த வரைக்கும் இந்த அவசியம் ஏற்படலை. அதாவது ஒரு 25 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் பிரச்சனை ஆன பிறகு ஒரு புரிதல் ஏற்பட்டு விட்டுருச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு கல்வியில அவங்க கட்டாயப்படுத்தலை. ஒரு உதாரணத்துக்கு 2006 காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வராங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானம் இயற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே ஒப்புதலாகி ரிலாக்ஸேஷன் யாருக்கு? தமிழ்நாடுக்கு மட்டும். சரி, அவங்க நம்மளை கட்டாயப்படுத்தலை. நீங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க, நீட்டை கொண்டு வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய அளவில் 15% இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் உங்களுக்கு 37 மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய 8600 சீட்டுகளில் நீங்க கிட்டத்தட்ட 15% சீட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்படின்னா 7 மெடிக்கல் காலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ சீட்ஸ்க்கு நீங்க மினிமம் ஃபீஸ் பிரைவேட் இன்ஸ்டியூஷன் எவ்வளவு தெரியுமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 4.5 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுல பேமெண்ட் கேட்டகரியில மினிமம் ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? 13.5 லட்ச ரூபா பர் இயர். பிளஸ் அந்த மாசத்துக்கான ஃபீஸ், வருஷத்துக்கான ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்தனா 20 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து மெடிசன் படிக்க முடியும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சென்ட்ரலைஸ் பண்ணி நீங்க பணத்தெல்லாம் வளமா இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்தது, அதாவது தமிழ்நாடு, கேரள நாடு, மாநிலங்கள் பொதுவா நான் இப்படியே சொல்றேன். நான் தமிழ்நாடு, மலையாள நாடு, தெலுங்கு நாடு, கன்னட நாடு எல்லாம் வளமா இருக்கிற நாடு. இதெல்லாம் திராவிட நாட்டினுடைய நிலப்பரப்பு. இங்க இருந்து நீங்க உரியுறீங்க பணத்தை. ஆனா கொடுக்கறது கிள்ளி கூட கொடுக்கல. கேரளா சஃபர் ஆகுது, கர்நாடகா நீ சஃபர் ஆகுது, ஆந்திரால ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துகிட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காரு அவங்க அலையன்ஸ்னால. அவர் அவங்க வச்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அவரு கொஞ்சம் தேவையான ஃபண்ட்ஸை வாங்கியிருக்காரு. மற்றபடி திராவிட நாடுகளினுடைய வளர்ச்சி இந்த 50 ஆண்டுகள்ல இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய வளர்ச்சி அபரிதமா இருக்கு. இந்தியா முழுமைக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களா இருந்தது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாநில சுயாட்சியினுடைய அவசியத்தை நாம உணர்ந்துக்கணும். இல்ல சார், இதை நான் அடிப்படையில் என்ன கேட்கிறேன், மாநில சுயாட்சி என்பது பிரதான கொள்கை, திமுகவுடைய பிரதான கொள்கையாக பார்க்கப்பட்டது, பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்ப மத்தியில எந்த ஆட்சி இருந்தாலும் தன்னுடைய முதன்மையான கொள்கைக்காக வேலை செஞ்சிருக்கணும்ல. நீங்க பிரச்சனை வந்தாதானே நீங்க உடம்பு சரியில்லைனா தானே நீங்க வந்து ஊசி போட போறீங்க. பிரச்சனை இல்லாம முழக்கம் வராது. நீங்க அங்க பிரச்சனைகளை வரலையே, நமக்கு ரிலாக்ஸேஷன் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. நீங்க ஒரு உதாரணம், இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றும் போது இப்ப நீங்க யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, 2/3 வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல பில்லு பாஸ் பண்றதுக்கும் ஸ்டேட்ல வந்து 3/4 4 3 பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணி கொடுத்தாதான் அது சட்டமே பாஸ். சரி, இங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க, நாங்க யூனியன் கவர்மெண்ட்ல நாங்க ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலையும் நாங்க பாஸ் பண்ணிட்டோம்னா நீ ஒத்துக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறீங்களே, எப்படி அது சரியா வரும்? அப்ப எங்க அதிகார குவியல் அங்க இருக்கு, அதை உடைக்கணும். நீங்க மாநில ஒத்துக்கலன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆட்கள் தானே இருக்காங்க. ஸ்ட்ரென்த் பத்தலையே. நாம கத்துறோம், பேசுறோம், பிடிக்கிறோம், உரிமைகளை பேசுறோம், அவன் காது கொடுத்து கூட கேட்கறது இல்லையே. அப்புறம் தானே நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடுறோம். இன்னைக்கு மகாதேவன் சார் மாண்புமிகு நீதிபதி அவர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அழகா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதுல இறுதி வாசகத்தை நீங்க பாத்தீங்களா? ஆளுநருக்கு எதிராங்கிறத விட இன்னும் ஒருபடி மேல சொல்லியிருக்காரு. 4.5 ஆண்டுகள் ஜனாதிபதி அவர்கள் 2 மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார். உங்களுக்கு அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அல்லது ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு. ஆளுநர் அல்ல, ஜனாதிபதியே சொல்றேன். நீங்க ஜனாதிபதி ஒரு ஒப்புதலை நிறுத்தி வச்சாங்கன்னா அவளுக்கு ஃபைனல் சொல்யூஷன் சொல்றாங்க, டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, யூ ஹேவ் டு அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் and ask for their suggestions. அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி கேட்டிருக்கணும். ஆனா 4.5 வருஷமா நீ கேட்கலல்ல, அப்ப உன்னுடைய இன்டென்ஷனே தப்பா இருக்கு. நீ யார் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தனக்கு தேவையான சட்டத்தை இயற்றி அனுப்பி இருக்கக்கூடிய நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? நீ யார்? ஒரு மன்னரே அந்த காலத்துல அப்படி செஞ்சது கிடையாது. மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்பதான் ஆட்சிகள் நடந்தது. மன்னராட்சி காலத்திலயும் மக்களாட்சி காலம். மக்களாட்சி காலத்துல அப்ப நீ எவ்வளவு கவனமா இருக்கணும். கவர்னர் உனக்கு யார் சுவமட்டம், உனக்கு என்ன வீட்டோ பவர் இருக்கு? நீங்க இப்படிதான் வந்து இப்ப மாநில சுயாட்சிக்கான காரணங்கள் இந்த காலகட்டத்துல இனி அவசியப்படுகிறது.
இந்த சூழ்நிலைகள்ல நமக்கு நிதியை பெறுவதற்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கல்வியை காப்பாற்றுவதற்காக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த டோல்கேட் இஷ்யூஸ் எல்லாம் மேஜர் இஷ்யூஸ், எடுக்க வேண்டியது வருங்காலத்துல உறுதியா வரும். நீங்க கேரளாக்கு எடுத்தீங்கன்னா 80 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் பாகுபாடு இருக்கு. ஆனா நம்மளுடைய அது ஏன் அப்படி கட்டமைக்கப்பட்டதுங்கிறது இன்னும் காரணம் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் பேயிங் டோல் டாக்ஸ்ங்க. அப்ப என்ன நீங்க அப்ப இதெல்லாமே வரையறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கமிட்டி உட்கார்ந்து இந்த ஒரு வருஷம் ஏற்கனவே மன்னார் கமிட்டியில தெளிவா சொன்னாங்க எந்தெந்த அதிகாரங்கள் ஒன்றிய அரசிடம் இருப்பது நல்லது, மாநில அரசுகளிடம் எந்தெந்த அதிகாரங்கள் இருப்பது நல்லதுன்னு சொல்லும் பொழுது உலக அளவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா என்னென்ன இருக்கலாம் ஒன்றிய அரசுக்குன்னு சொன்னா அவங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், பார்டர் செக்யூரிட்டி, சேஃப்டி ஆஃப் த கண்ட்ரி, நாட்டினுடைய பாதுகாப்பு, டிஃபென்ஸ், ஃபினான்ஸ், இது மாதிரியான பிரதானமாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை தான் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் தான் அவங்க வச்சுக்கணும். மாநிலத்துக்கு எது இருக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா கல்வி இன்னைக்கு பாருங்க யூஎஸ் பாருங்க ஸ்டேட்டுக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அது ஸ்டேட்டோட அட்டானமிக்கு வந்துருச்சு முழுமையா. நீங்க எஜுகேஷன் நம்மகிட்ட இருக்கணும், நமக்கு ஃபினான்ஸ்ல இன்னும் பெட்டர் ரோல் இருக்கணும், பங்களிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எங்களுக்கு வந்து நீங்க வந்து பகிர்வு கொடுக்கணும், நாங்க எந்த அளவுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பங்களிக்கிறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா எங்களுக்கு நீங்க கொடுக்கணும், நீங்க அப்படி வந்து நீங்க கட்டுப்படுத்தக்கூடாது, ₹1 வாங்கிட்டு எங்களுக்கு வெறும் 29 பைசாவை கொடுத்து எங்களை ஏமாத்தக்கூடாது. இதோட கொடுமை நம்மளுடைய சமகர சிக்ஷா அபியான்ல பார்லிமெண்ட்ல இதெல்லாம் தர்றோம்னு பேசி ஒத்துக்கிட்ட ஒரு ஃபண்டு அந்த 2132 கோடி ரூபாய் எஸ்எஸ்ஏல இருக்கு இல்லையா, இது வந்து அக்செப்டட் ஃபண்டு, டிக்ளேர்டு ஃபண்டு. நீங்க அதை நிறுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமையே கிடையாது. அதை வந்து நிறுத்திருக்காங்கன்னா அப்ப உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மாநிலத்தினுடைய சுயாட்சியில் நிதி பகிர்வுக்கும் முறையான திட்டமிடல் தேவைப்படுகிறது. அப்ப மாநில சுயாட்சி அவசியம் தேவை. நிதி பகிர்தல், மொழி பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே தேவை. அண்ணா ஒரு தடவை அவருடைய ஆர்டிக்கிள் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது, தூரத்துல ஒரு வீட்டுல குடிசையில தீப்பற்றி எரிஞ்சிச்சுன்னு சொன்னா மாடி வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தன் தூரத்துல உட்காந்துட்டு என்னப்பா அங்க ஏதோ புகை வருதாட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசினுடைய நிலை இருக்கு. 10 எரிஞ்சிச்சுன்னு சொன்னா உடனே காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிறது மாநில அரசு தான், உடனடியா பாதிக்கப்படுறதுங்கிறது மாநில அரசு தான். இதுதான் ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு எது யாருக்கிட்ட இருக்கணும்னு முடிவெடுக்கக்கூடியதற்கான ஒரு உதாரணமா சொல்லியிருந்தாங்க. இந்த பாரதிய ஜனதா ஆட்சி என்பது நிரந்தரமானதும் அல்ல. 2029 ஒரு தேர்தல் வரும். அதே நேரத்தில் இந்த திமுக ஆட்சியும் நிரந்தரமான ஆட்சி அல்ல, அடுத்த ஆண்டே மாறும்ன்றதும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சிக்காக இருக்கின்ற அமைப்பு அல்ல, இது தமிழ் இன மக்களுக்காக தன்னை உருவாக்கி கொண்ட ஒரு இயக்கம், பாதுகாப்பு இயக்கம். ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த இன மக்களுக்காக தொடர்ந்து மொழியை காப்பதற்கும் சரி கலாச்சாரத்தை காப்பதற்கும் சரி இங்க இருக்கக்கூடிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுகின்ற தொடர் இயக்கமாகத்தான் நீங்க இதை பார்க்கணுமே ஒழிய இது வந்து ஒரு கூட்டுக்குழு, இது ஒரு இனக்குழுவினுடைய ஒரு அமைப்பு. இதை கட்சியா பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீங்க வட இந்தியாவில நீங்க இதை கட்சியா பாத்துக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது தமிழர்களுடைய பாதுகாப்பு குழு, இப்படிதான் நீங்க இதை எடுத்துக்க முடியும். நீங்க 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 அண்ணாவாகட்டும், பெரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு நெடுங்காலம் ஆட்சியில் இல்லாம இருந்தார், ஆனா அவருடைய பங்களிப்பு இந்த மக்களுக்கான தொடர் குரல் கொடுப்பு எங்கேயுமே நின்னதே கிடையாது. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நான் ஒரு தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ ஹச்ராஜான்னு சொன்னது சார் சொல்லி சொல்றேன், இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் முத்தமிழறிஞர் கலைஞர். அதான் உண்மை. இன்னைக்கு அவருக்கு டெக்னிக்கலா ஃபைட் பண்ண தெரியும், நிதானமா கையாள தெரியும், பதட்டமே படுறது இல்லையா அவரு. இந்த இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருந்துட்டு இருக்கு. அந்த உரிமையை நீங்க அடுத்த வருஷம் நீங்க வந்து ஒன்ஸ் அதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் போய் எதுவுமே சொல்ல முடியாது. அதை மீறி எல்லா ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அலர்ட் பண்ணாரா இல்லையா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. அந்த பார்வை நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டு விடாத வண்ணம் நம்மளுடைய 17.4% உரிமை ரெப்ரசன்டேஷன் இந்த பார்லிமெண்ட் எக்காரணம் கொண்டு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகவும் ஸ்ட்ராங்கா நின்னாங்க.
அப்ப இது நமக்கு மட்டும் இந்த பாதிப்பு கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா நமக்கு தெரியும். நார்த்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஏத்திக்கிட்டு சவுத்துல இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா காலகாலத்துக்கு நம்ம அவனுக்கு அடிமையானதாயிடும். அப்ப அதுக்கான முயற்சிகள் அவன் செய்யறான். அங்க அவனுக்கு ஹிந்து அஜெண்டா அவனுக்கு எடுபடும். இங்க ஹிந்து அஜெண்டா எடுபடாது. ஏன்னா நாம தமிழர்கள் நம்ம தொன்மையில எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு 400 ஆண்டு கால வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார்ல தொடங்கி நீங்க பூலித்தேவராகட்டும், நீங்க இன்னைக்கு கடைசியா முத்துராமலிங்க தேவரை நாம இன்னைக்கு கடவுள் வழிபாடு மாதிரி கிட்டத்தட்ட குரு பூஜனை கொண்டு போய் வைக்கிறோம்ல. இன்னைக்கு முத்தமிழர் கலைஞருக்கு செலவழிக்கிறோம்ல. எதுக்கு இன்னும் 100 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மனிதர் இந்த மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்காக செய்தவர்னு சொல்லி உணர்வு ரீதியா தெரிஞ்சு வாழணுங்கிறதுக்காக இன்னைக்கு சிலைகளா இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு இலக்கியத்துல நின்னாங்க. அப்ப நம்ம இனத்தை நமக்கு பாதுகாக்க தெரியும். இது எல்லாமே வெற்றுக்கூச்சல். பாரதிய ஜனதா என்னெல்லாம் இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோ எதுவுமே எந்த காலத்திலையும் செல்லுபடியாக போறதுங்கிறது கிடையவே கிடையாது. இதை ஆணித்தரமா நான் பதிவு பண்ண விரும்புறேன். இதுல சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டது அதிமுக. ஏன்னா அவங்களுக்கு ரெய்டு கண்டா பயம். ஏன்னா எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக எதுக்குமே அஞ்சாது. இதான் நிதர்சனமான உண்மை. அப்ப மாநில சுயாட்சியினுடைய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. உறுதியாக நம் இனத்தை பாதுகாப்பதற்கான இந்த முயற்சி எடுத்திருக்கிறார். இது நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, பூர்வ குடிகள் இருக்கின்ற கேரளம், நீங்க கர்நாடகா, நமக்கு ஒரிசா, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால் பகுதி, மராத்தி, நார்த் ஈஸ்ட், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே பாருங்க இதற்கான அவசியம் ஏற்படுது அந்த மாநிலங்களுக்கெல்லாம் தன்னை பாதுகாத்துக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உரிமை குரலை தான் தனக்கு தான் மாநிலத்துக்கு மட்டுமே பேசுகின்ற தலைவராக இன்னைக்கு நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் இல்லை. நம்ம சிஎம் அவர் பேசுறது யாருக்காகன்னு சொல்லி சொன்னா மற்ற மாநிலங்களுக்காகவும் சேர்த்துதான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவரு அளவு அவருக்கு தெரியும். அவர் மாநிலத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. இதை பாதுகாக்கணும்னா மற்ற சகோதரர்களையும் சேர்த்து பாதுகாக்கின்ற ஒரு பரந்த மனப்பான்மை அவர்கிட்ட இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.